எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அன்றாட நிகழ்வு குறித்தான பின்னணி தகவல்களை தொடர்ச்சியாக காணொலியாகவும் கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற விஷயம் சமீபத்தில் நடந்து முடிந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற மத்திய தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் சுமார் 1143 பேருக்கான தேர்வில் ஏறத்தாழ 52க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த தேர்வு குறித்தும் இதில் தமிழகம் மற்றும் நம்முடைய பகுதியினுடைய மாணவர்கள் இன்னும் அதிகமாக தேர்ச்சி பெற என்ன செய்யலாம் என்றும் விஸ்டம் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் கல்வியாளருமான சகோதரர் சித்திக் அவர்களிடத்தில் நேர்காணலில் தொடங்குகிறோம். நம்முடைய நேயர்களுக்காக அவர் நம்முடைய காணொலி இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சித்திக் பாய். நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு முறை நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு 2 பாகமா நம்ம போட்டிருந்தோம். இப்போ சமீபத்துல கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கிட்ட ஒரு ரிசல்ட் வந்தது. ஏறத்தாழ 1143 பேருக்கு ரிசல்ட் வந்தது. அதுல ஏறத்தாழ 52 பேர் மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் வெற்றி பெற்றதாக கூட உங்களுடைய காணொலியிலையும் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அதை யூபிஎஸ்சி உடைய வெப்சைட்லயும் அப்படிதான் இருந்தது. சொல்லுங்களேன், அதை பத்தி உங்களுடைய பார்வையை சொல்லுங்களேன். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. முதல்ல இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல 10-15 ஆண்டுகள்னு சொல்லலாம், இந்த அளவுக்கு வெற்றியை முஸ்லிம் மாணவர்கள் சாதிச்சதில்லை. நீங்க கடந்த 10 ஆண்டுகளா பல்வேறு சவால்கள், பல்வேறு அதாவது மன ரீதியான உளவியல் ரீதியான பல்வேறு அச்சுறுத்தல்கள், இப்படி இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில ஒரு வரலாற்று சாதனையாக இதுவரை இல்லாத அளவிற்கு மோர் தென் 50க்கு மேல அப்படின்னு சொல்லி ஒரு 52 இஸ்லாமிய மாணவர்கள் சாதிச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பாக்குறேன். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த உளவியல் ரீதியான நெருக்கடிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா வரும். இந்த உளவியல் நெருக்கடிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்னலாவே வரும். இப்ப நீங்க ஒரு ஜும்மா பயானுக்கு போனாலே ஒரு இஸ்லாமியர்கள் தான் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப அந்த பயான்கள்லாம் எப்படி இருக்கும்னா நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், நீங்க உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. அப்படி கிடையாது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடியது. இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையுமே இருக்கு. இருந்தாலும் நம் சகோதரர்களே அந்த அச்சுறுத்தலை நம்ம சமூகத்துல விதைச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூட மன உறுதியோடு இல்ல எங்களால முடியும், எங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வை இஸ்லாமிய பட்டதாரிகள் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இது உண்மையாவே இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிற ஒரு செய்தி. முதல்ல தான் அடிப்படை. ஏன்னா நீங்க தன்னம்பிக்கை சார்ந்த செய்தி கேள்விப்படுறது ரொம்ப அரிதாயிருச்சு. நீங்க வாசிக்கக்கூடிய பத்திரிகையா இருக்கட்டும், நீங்க வாசிக்கக்கூடிய வாட்ஸ்அப், பேஸ்புக்கா இருக்கட்டும், அல்லது ஜும்மா பயன்களாக இருக்கட்டுமே, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய உளவியலை குறைக்கக்கூடிய வகையான செய்திகளை தான் நம்ம கேள்விப்படும் பொழுது அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த வெற்றியை பெற்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கும் நம் சார்பாக ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையாவே இது இஸ்லாமிய பட்டதாரிகள் அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எங்களால் இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்த முடியுங்கிற தங்களுடைய அந்த மன உறுதியை வெளிக்காட்டிருக்காங்க அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துக்கு இதுல ஒரு பெரிய செய்தி இருக்கு. ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த செய்தி நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்கின்றது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பட்டியல தமிழகத்துல இருந்து மாணவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்கனாலும் இஸ்லாமிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கா இல்ல இல்லவே இல்லையாங்கிறதுதான் ஒரு பார்வையா இருக்கு. நான் தேடின வரைக்கும் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட என்னால பார்க்க முடியல. இது ஒரு வருடோடும் ஒரு தொடர் கதையாவே இருக்கு. எனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் நான் கேட்ட வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்ற மாதிரி இல்ல. ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுத்தமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணல. அப்புறமா கடைசியில கண்டுபிடிச்சோம் ஒரே ஒருத்தங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கேரளா ஒட்டி ஒருத்தங்க அப்படின்னு. அது மோஸ்ட்லி அவங்க கேரளால ட்ரெயின் ஆகி போய் அப்படியே வந்ததுனால அதை நம்ம தமிழ்நாட்டில் கவுண்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் இருந்தா அதிசயத்தில் இருந்தாதான் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அடிப்படையாவே இந்த அரசு வேலை சார்ந்த விழிப்புணர்வு பெரிய அளவுக்கு இல்ல.
இப்ப கடந்த சில ஆண்டுகளா தான் வந்து, அதுவும் இந்த கடந்த 10 ஆண்டுகள்னு சொல்லலாம். ஒரு நெருக்கடி உள்ளாக்கப்படும் பொழுது அதுக்கான தீர்வை இந்த சமூகம் தேடும் பொழுது இது ஒரு மிக முக்கிய தீர்வா இருக்குல்ல. இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளா தான் வந்து இஸ்லாமிய சமூகம் இந்த அரசு பணியில தங்களுடைய கவனத்தை செலுத்துறாங்க. அதுல ஒரு முதல் கட்டத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அடைஞ்சிட்டாங்க. இப்ப நீங்க கடந்த ஒரு 2-3 ஆண்டுகள் இப்ப என்னுடைய என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன். பலரும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியில வந்து சேர்றாங்க. பலரும் தமிழ்நாடு அரசு பணியில சேர்றாங்க. அது வந்து தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு இயல்பா மாறிடுச்சு. இது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதிசயமா செய்யறது வேற, தன்னுடைய இயல்பிலே செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இயல்பாகவே இது தங்களுடைய ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பாகவே அவங்க ஆக்கியிருக்காங்க. ஒரு லெவல் தான் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது. இன்னும் நிறைய பாதைகள் கடந்து போகணும். பட் அந்த வகையில தமிழகம் பின்தங்கி இருக்குங்கிறது ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். இவ்வளவு நமக்கென்று இவ்வளவு பெரிய கல்வி கட்டமைப்புகள், இவ்வளவு மக்கள் இன்டலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஒருவர் கூட யூபிஎஸ்சி தேர்வுல தேர்வாகாதுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். நம்ம இன்னும் களத்துல இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் கல்வி களத்துல அப்படிங்கிற ஒரு உந்துதலையும் நமக்கு கொடுக்குது இந்த செய்தி. இப்ப நீங்க பேசுற வச்சு சொல்லும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் வந்து அதிகமாக பரப்பப்படுறதுங்கிறது வந்து நம்ம அனுபவபூர்வமா பாக்குறோம். ஒண்ணு அதை வந்து நம்ம வென்றெடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த கல்விக்கான சூழல் வந்து தமிழகத்தில் உண்மையிலே குறைவாக இருக்கிறதா? அப்படி சேர்றதுக்கான சூழல் எதுவும் குறைவா இருக்கா? சூழல் ஒரு காரணம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு யூபிஎஸ்சி, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து நம்மளால உருவாக்க முடியாதுங்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு காரணம் தான். பொதுவாகவே வந்து இன்டலெக்சுவல்ஸ், அதாவது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு மாணவர்கள், ஆசிரியர்கள். இப்ப நீங்க ஒரு தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆசிரியர்கள் இருக்கணும், அதே மாதிரி குவாலிட்டியான மாணவர்கள் இருக்கணும். ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்க. இப்ப எங்க தமிழ்நாட்டிலே வந்து ஐயா சைதை துரைசாமி அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பயிற்சி மையம் இருக்கு. அங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஆண்டு அங்கேயும் நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்ணி போறாங்க. அப்ப சென்னையில தமிழகத்துல வந்து உங்களுக்கு குவாலிஃபைடு டீச்சர் இருக்காங்கன்னா இருக்காங்க. இப்ப இஸ்லாமிய சமூகத்துல என்ன பின்னடைவு அப்படின்னாக்க மாணவர்கள் இல்லைங்கிறதா. பயிற்சி நிறுவனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்க சென்னையில இருக்கு, அது மாதிரி புளியங்குடியில இருக்கு, மேலப்பாளையத்துல இருக்கு, நிறைய இருக்கு இலவச பயிற்சி மையங்களை. இப்ப எப்படி நம்ம அந்த ஜாமியா மில்லா இஸ்லாமிய சொல்றோமா இல்லையா, அவங்க எப்படி அதாவது மொத்தமா இலவசம்னா மக்கள் அதை சாதாரணமா எடுத்துக்குவாங்க. மாசத்துக்கு 500 ரூபாய், மாசத்துக்கு 1000 ரூபாய். அதாவது அவங்க கொடுக்குற ட்ரைனிங் அது ஒரு காசு இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக, பொறுப்பு வரணுங்கிறதுக்காக இந்த மாசத்துக்கு 500 1000 அவ்வளவுதான் வாங்குவாங்க. அந்த மாதிரியான தரமிக்க பயிற்சி நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. என்ன அவங்க குறையா சொல்றாங்க? ஏன் இப்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் உருவாக்கலாம்னா இன்ஸ்டியூட் இருக்கு. அப்ப அந்த அவ்வளவு கட்டமைப்போட இருக்கிறதுன்னா தரமான மாணவர்கள் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து மாணவர்களை வந்து சேர்க்கிறாங்க, அந்த பசங்க 1 மாசம் படிக்கிறாங்க, 2 மாசம் படிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்குன்னு போட்டுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்ப இந்த மாதிரி அரசு பணி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த டிட்டர்மினேஷன் பாங்க, அதே மாதிரி விடாமுயற்சி, அந்த தியாக உணர்வு, இலக்கை அடையும் முறை தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி, அந்த ஒரு 4-5 ஆண்டு கால தியாகம் இருக்குல்ல, இத வந்து இந்த கம்யூனிட்டியில பெரும்பாலும் மக்கள் தயாராவது ரொம்ப சேலஞ்சா இருக்கு இந்த காலத்து தமிழ்நாட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும். அத வந்து ஒரு இமீடியட் உடனே, ஏன்னாக்கா அவங்க அப்படி பழக்கப்படுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா உடனே வெளிநாட்டு வேலை, இந்த கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரியே இந்த சமூகம் பழக்கப்பட்டதுனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் நீங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு அந்த பலனை அறுவடை செய்ய முடியும். இந்த கஷ்டப்பட்டு பலனை அறுவடை செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னிக்கு வந்து சமூகம் இன்னும் இந்த சூழல் தயார்படுத்தப்படல அப்படிங்கிறது உண்மைதான். உண்மையாவே வந்து நமக்கான கட்டமைப்பு இருக்கான்னா இருக்கு, நல்ல நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, நானே பார்த்திருக்கேன். ரைட் கேண்டிடேட்ஸ் தான் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. இன்னும் சில மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்லயே சென்னை வர்றதுக்கு மக்கள் சிரமப்படுறாங்கன்னு சொந்த ஊர்கள்ல கூட பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இன்ஸ்டியூட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நானே நிறைய துவக்க நிகழ்வுக்கெல்லாம் போயிருந்திருக்கேன். பல லட்சங்கள் செலவு செஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணி கேட்டோம்னா, சார் இல்ல சார் 2 பேர் 3 பேர் தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முயற்சிகள் எல்லாமே குவாலிஃபைடு பீப்புள் இல்ல. சோ இதை நம்ம கொண்டு வரணும். ஆனா நான் இல்லைன்னாக்க இல்லவே இல்லைங்கிறது இல்ல, திறனுள்ள மாணவர். இப்ப நானே எத்தனை பேரை பார்க்கிறேன் இந்த யூபிஎஸ்சி பயிற்சின்னு வைக்கலாம். இதுல என்னன்னாக்கா மோஸ்ட்லி இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில், அந்த மாதிரியான திறன் சார்ந்த மாணவர்கள் அதிகமா தேவைப்படுவாங்க. இப்ப நம்ம எத்தனை பேரை பாக்குறோம், ஒரு பிளம்பரா இருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்காரு, அவ்வளவு திறமையா அவ்வளவு டேலண்டா இருக்காரு. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க எல்லாம் வந்து ஒரு பட்டப்படிப்பு படித்து விட்டு ஒரு இந்த மாதிரி அரசு தேர்வுக்கு நீங்க எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணி எல்லாம் பெரிய ஆளா போக வேண்டியது. அப்ப என்னன்னா திறனுள்ள மாணவர்கள் இருக்காங்க, அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்கமளித்து தேவையான பொருளாதார உதவியும் செஞ்சு
அவங்கள பட்டப்படிப்பு படிக்க வச்சு அவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க மேல வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டடா இருக்கிறான். நான் எவ்வளவு பேர் பாக்குறேன், நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க, நல்ல ஹைலி டேலண்டடா இருக்கிறாங்க. பட் ஃபர்தரா வந்து அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பினான்ஸ் ஒரு சேலஞ்ச், அதாவது பொருளாதார ரீதியான ஒரு ஒரு பெரிய இது இல்லை. அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் தங்களுடைய பொருளாதாரத்தை தர்மமா செய்யறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கல்விக்கு செய்யவே மாட்டேங்கிறாங்க. டு பி ஃப்ராங்க், அது வந்து அவங்க அதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம வந்து ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா மறுமைக்கு நமக்கு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்க. நான் எதையும் குறை சொல்லல, கல்வியினுடைய நிலையை சொல்றேன். அதுக்கு ஈஸியா அவங்களால பொருளாதாரத்தை திரட்ட முடியுது. ஆனா ஒரு மாணவருடைய கல்விக்காக அவங்களால ஒரு பொருளாதாரத்தை திரட்ட முடியுமோ அது ரொம்ப சேலஞ்சிங். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நமக்கு ஏதாவது நன்மை, இதெல்லாம் நிறைய நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்கேன், இது ஒரு சதகத்துல் ஜாரியா. பட் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பயான்களாக மக்கள் மத்தியில சென்றடையாத காரணத்தினால இதுக்குன்னு ப்ரொபகேட் பண்ண ஆட்கள் இல்ல. கல்விக்காக வந்து உங்களுடைய உதவிகளை செய்யணும் அப்படிங்கறத ப்ரொபகேட் பண்றதுக்குலாம் இன்னைக்கு வந்து ஆள் இல்ல. பேருக்கு சொல்லுவாங்க, பட் மற்றதுக்கு ப்ரொபகேஷன் இருக்க மாதிரி இதுக்கு கிடையாதுங்கிறதுனால இதுக்கு அது பொருளாதார பெரிய அளவுக்கு மக்கள் அதை கொடுக்க முன் வராததுமே ஒரு காரணம். அப்ப இந்த எல்லாமே செட்டப் அமையணும். மாணவர்கள் தயார்படுத்தணும் அப்படின்னாக்க இருக்கிற மாணவர்களை பயிற்சி அளிக்கிறது ஒண்ணு. இப்ப படிக்கக்கூடிய 10th +2 படிக்க மாணவர்கள் நல்ல நாலேஜபிள் பர்சன் அவங்க கரெக்டா நம்ம ஹேண்ட் பிக் பண்ணி அவங்களுக்கு அந்த, ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு டிகிரி முழுக்க முழுக்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பயிற்சி தான். அதை அவர்களுக்கு நம்ம கொடுத்து வந்து இதை ஒரு ப்ரோக்ரெசிவா சிஸ்டமேட்டிக்கா செய்யணும். அந்த சிஸ்டமேட்டிக்கா வந்து நான் இருக்கிற மாதிரி பார்க்கல. இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற சகோதரர்கள் நடத்துறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை நடத்துறாங்க. நல்ல கேண்டிடேட் வந்தா நாங்க பயிற்சி அளிக்கிறோம். அது ஒரு செட்டா இருக்கு, கனெக்டடா இல்ல. அதான் சொல்ல வரேன். இங்க மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஹைலி டேலண்டடா இருக்கிறான், பட் அவனுக்கு சப்போர்ட் இல்ல. மேல அவன் படிச்சு மூணு பிறகு வரல. அப்ப அந்த இடத்துல கேப் இருக்கு. அவனால அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணவே முடியல. அதனால படிப்பை டிராப் பண்ணிடுறான். ஒன்ஸ் இந்த பசங்க கையில சம்பாரிச்சு காசை பாத்துட்டாங்கன்னாக்கா திருப்பி படிக்க வரமாட்டாங்க. ஈவன் தோ நல்ல குவாலிஃபைடு பையனா இருந்தாலும் நம்ம போய் அவனை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்து ஒரு அட்வைஸ் பண்ணா கூட அந்த கையில காசு பார்த்தவனும் அந்த குடும்ப சூழல் ஒரு மாதிரி செட் ஆயிருது இவனுடைய பொருளாதாரத்தை வச்சு. அப்ப வரமாட்டேங்கிறாங்க. இதை பிரேக் பண்ணணும். அப்ப இங்க ஒரு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இங்க ஒரு செக்டார், இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டாரா இருக்கு. இது ஒரு சின்ன நம்ம ஒரு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இது ஒரு ஃப்ளோ. அப்படிதான் ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு அந்த பைப் கனெக்ஷன் பிளம்பிங் வாங்கல, அந்த மாதிரி ஒரு சின்ன பிளம்பிங் வந்து நெசசரி. எல்லாமே இருக்குங்கிறதா என்னுடைய பார்வை. டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி நல்ல குவாலிஃபைடு இன்ஸ்டியூட் நம்ம கிட்ட இருக்கான்னா இருக்கு. நல்ல ஒரு இஸ்லாமியர்களாலே நடத்தப்படக்கூடிய நல்ல பயிற்சி மையங்கள், அரசு தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் இருக்கு. குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, இருக்காங்க. கல்விக்காக பொருளாதாரம் செலவு செய்யக்கூடிய சகோதரர்களும் இருக்காங்களா, இருக்கிறாங்க. பட் இதை வந்து வி ஹாவ் டு கனெக்ட். அதை கரெக்டா அந்த பிளம்பிங் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்கா போகுதோ அந்த மாதிரி நாமளுமே வந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷத்துக்குமே 5 பேர் 10 பேர் 8 பேர் 4 பேர் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிங்கிள் டிஜிட்லயாவது நம்மளால வந்து ஒரு அவுட்புட் நம்மளால காட்ட முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ். இது யாரு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்றது வந்து ஒவ்வொன்றும் எல்லா வளங்களும் நம்மகிட்ட இருக்கு. என்ன வளம் இல்ல திருநாட்டுக்கு மாதிரி நம்மகிட்ட வந்து எல்லா வளங்களும் இருக்கு. ஆனா வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி ஒரே சீக்வன்ஸா கொண்டு வந்து அதை ரிசல்ட்டா கொண்டு வர யாரால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பள்ளிவாசல், மொஹல்லா ஜமாத் பள்ளிவாசல், இவங்க தான் வந்து எனி டேலண்டட் பர்சனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்டாக்ட். இப்ப நீங்க வந்து எடுத்துக்கங்களேன், ஒரு பள்ளிவாசல் ஒரு மொஹல்லா இருக்காரு, அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர் பாக்குறாங்க பையன் நல்லா படிக்கிறான், அவங்களுக்கு சம் சிச்சுவேஷனால மேபி ஃபர்தரா பண்ண முடியும்னா அவங்க இமீடியட்டா ரீச் பண்றதுன்னா அவங்க சார்ந்திருக்க பள்ளி தான். அவங்களுக்கு வேற பெருசா கான்டாக்ட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்றாங்க, அதுக்கான உதவி சப்போர்ட் பண்றோம். பட் நீங்க வந்து இதை ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணோம்னா அந்த இமீடியட்டா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு எஜுகேட்னா இந்த மாதிரி நீங்க வந்து திறன் வாய்ந்த மாணவர்களை நீங்க கண்டறிஞ்சா, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். அவங்களாலதான் அந்த டேட்டா அதை வந்து பண்ண முடியும்னா ஒரு பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணுவார், பள்ளியில போய் சொல்லுவார் பையன் படிக்கிறான், படிக்க ஏதாவது உதவி செய்யுங்க, இல்ல இவ்வளவு நல்லா படிச்சிருக்கான், இவனை ஏதாவது நீங்க வந்து ஃபர்தரா இவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. பெரும்பாலும் அந்த இடத்துல டிராப் ஆயிருது. அவங்க இவா செய்யறம்பா இந்தாங்க கேட்கறோங்கிறதுக்காக ஒரு 5000 10,000 கொடுத்துரும், அந்த மாதிரி விடாம அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிசப்ஷன் வந்து பள்ளிவாசல் நிர்வாகிகளா தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா மக்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, அங்கதான் போய் சொல்றாங்க, பெரும்பாலும் அப்படிதான் சொல்றாங்க. ஓரளவுக்கு இந்த சமூக கட்டமைப்பு, இந்த ஜமாத்துகள் இயக்கங்கள் இதுல தொடர்பு இருக்கிறவங்க அது கரெக்டா வந்துடுறாங்க, எப்படியாவது ஆள் பிடிச்சி வந்துடுறாங்க. ஆனா அது 10% தான். 90% மாணவர்களுக்கு வந்து இந்த கட்டமைப்போட தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, நேச்சுரலா நம்ம பார்க்கும் பொழுது. அப்ப இந்த ஜமாத்து நிர்வாகிகள் ஒண்ணுமில்ல, அவங்க அந்த டேட்டா வச்சிருக்கணும். ஓகேவா, ஒரு பையன் நல்லா படிக்கிறான், கல்வி சார்ந்து வர்றான் அப்படின்னா லிங்க் பண்ணி விட்டாங்கன்னா போதும். இப்ப உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு பொருளாதார தேவைன்னா அது அவங்க ஜமாத் சார்பா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இப்ப நல்ல பையன் 450 மார்க் எடுத்திருக்கான், 10th 480 மார்க் எடுத்திருக்கான், இவனெல்லாம் வந்து நம்ம கை விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இவனை ஒரு நல்ல ஒசரத்துல உட்கார வச்சு அவனுக்கு குவாலிஃபைடா அவன் தன்னுடைய அறிவை ப்ரூவ் பண்ணியிருக்கான்.
450 மார்க், 480 மார்க், 490 மார்க் பொழுது அட் எனி காஸ்ட் நம்ம ஊர் பையன் இவனை கைவிடவே கூடாது. இவனை கடைசி அவன் பிஹெச்டி படிச்சாலும் சரி, இல்லைன்னாக்க இந்த மாதிரி யூபிஎஸ்சி படிச்சாலும் சரி, அதுக்காக நம்ம ஜமாத் சார்பா நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தா போதும். பொருளாதாரம் கூட என்ன பொறுத்தவரை செகண்டரி தான், அது கூட திரட்டிக்கலாம். இந்த டேட்டா அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப வந்து யூபிஎஸ்சி, அதாவது யூபிஎஸ்சி லெவலுக்கு தமிழ்நாட்டுல இப்ப யார் வந்து நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க, அந்த தகவல் அவங்க கான்டாக்ட் நம்பர், இல்ல இவன் இந்த பையனை வந்து நம்ம வந்து ஒரு டிஎன்பிசி லெவலுக்கு அனுப்புவோம், இது யார் கொடுக்குறாங்க, நம்ம ஊருக்கு பக்கத்துல யார் கொடுக்குறாங்க, சென்னையில கொடுக்குறாங்க, அந்த தகவல் அவங்க ஒரு தொடர்பு படுத்தி கொடுத்தா கூட போதும். தேவை ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளை, விழிப்புணர்வு வகுப்புகளை பள்ளிவாசல்ல நடத்தணும். ஒரு ஆண்டுக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ. எனக்கு பள்ளிவாசல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, போன் நம்பர் கொடுக்கறது ஒண்ணு. இப்ப நீங்க கூட பாத்திருப்பீங்களா, இப்ப நம்ம வந்து ஒரு ஓட்டர் ஐடியை போய் நம்ம வந்து ஆபீஸ்ல போய் கரெக்ட் பண்றது ஒண்ணு. இந்த ஓட்டர் ஐடியாவும் கேம்ப் நடத்துவாங்க பாத்திருக்கீங்களா, ஊர்ல கேம்ப் நடத்துவோம், ஆதார் கார்டு கரெக்ஷன். அவங்களுக்கு அது என்னன்னா அதிகாரிகள் பூரா அந்த இடத்துக்கே கொண்டு வர வச்சு மக்கள் அதுல பங்களிப்பு வைக்கிறது. இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஒரு வகுப்புகளையோ ஒரு கேம்புகளையோ அவங்க வந்து இந்த அரசு பணி சார்ந்து இல்ல பொதுவாகவே கல்வி சார்ந்து பள்ளிவாசல் இது ஒரு ரெகுலரா அவங்க நடத்தணும். அதாவது இப்ப ஒரு பள்ளிவாசல் அப்படின்னாக்க நோம்பு பிறநாள் கஞ்சி ஊத்துறாங்க, எவ்வளவு செய்யறோம்ல, அது ஒரு ஆக்டிவிட்டியா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா செய்வதற்கு எவ்வளவு சகோதரர்கள் நம்ம விஸ்டம்ல ஃப்ரீயா தான் பண்றோம். நம்ம மாதிரி எத்தனை பேர் ஃப்ரீயா பண்றாங்க, இதுல அவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. போக்குவரத்து செலவு முதற்கொண்டு வாங்குறது கிடையாது. அந்த மாதிரி எத்தனையோ சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம விஸ்டம் சார்பா நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம போக்குவரத்து செலவு உட்பட எதுவும் வாங்குறது இல்லை. பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இடங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கும், மைக் செட் எல்லாமே ஒரு டீ பிஸ்கெட் செலவை தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய செலவு கிடையாது. வர போக்குவரத்து எல்லாமே ஃப்ரீ தான். தேவைன்னா ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி வைக்கிறது, இதை அவங்க இனிஷியேட் பண்ணணும். ஏன்னா இப்ப நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு போய் உருவாக்குறது அது ரொம்ப கஷ்டம். தேவைதான் இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்துறதுன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற கட்டமைப்பு பள்ளிவாசல்கள் தான். இப்ப அதுல கூட வரக்கூடிய நிர்வாகிகள் வரும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, என்னுடைய சின்ன சஜஷன், அதை நான் பலமுறை முன் வச்சிருக்கேன். இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு 20-30% இடஒதுக்கீடு வந்து கல்வியாளர்களுக்கு கொடுக்கணும். இப்ப பள்ளிவாசல்ல ஒரு 10 நிர்வாகி நீங்க எடுக்கிறீங்கன்னா 2 பேர் நிச்சயமா அது கல்வியாளர்களா வச்சிருக்கணும். இதை வந்து அவங்க ஒரு இப்ப எப்படி நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம், அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு கேட்கிறோம் 5% இடஒதுக்கீடு. அப்ப ஏன் அரசு பணியில் பொறுப்பாளிகளை போடும்போது எங்களுக்கு ஒரு சதவீதத்தை கொடுங்கன்னு கேட்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி பள்ளிவாசல் நிர்வாகம் யாரு தேர்ந்தெடுத்தாலுமே ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில 10 பேரா 2 பேர் 3 பேர் கம்பல்சரி கல்வியாளர்கள் இருக்கணும். அந்த ஊர்ல கண்டிப்பா படிச்சால் ஒருத்தர் இருக்க மாட்டாரா? ஏன்னா இப்ப பல விஷயங்கள் நம்ம பள்ளிவாசல் நிர்வாகிகள் நம்ம எஜுகேட் பண்ணாலும் பலருக்கு புரிய மாட்டேங்குது. நீ சொல்றது எனக்கு புரியலையாத்தா அப்படிங்கிறாரு. ஒரு முத்தவள்ளி சொல்லும்போது, நீ என்ன நல்லத்தான் சொல்றதா, நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையாத்தா அப்படிங்கிறாரு அவங்க. அப்ப நீங்க சொல்லுத்தான் நான் செய்யறேங்கிறாங்க. நம்ம சொன்னோம்னா அவங்க செய்ய தயாரா இருந்தாலும் நம்ம சொல்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். ஆர்வம் இருக்கு. நீங்க சொல்ற கரெக்ட். எடுத்து செய்யறதுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச அந்த இந்த கல்வி சார்ந்த அறிவு. அப்ப அந்த நிர்வாகத்துல ஒருத்தர் 2 பேர் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்களை சந்திக்கிறதுங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சந்திப்போம். ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம சமூகத்துல எதிர்பார்க்கிறோம். பள்ளிவாசல் நிர்வாகம் நீங்க போடும்பொழுது 20% கல்வியாளர்களுக்கு போடுங்க. கல்வி சார்ந்த அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து ஒரு பழக்கப்படுத்துகிற அந்த பசங்களை அப்ப நேரடி தொடர்பு நீங்க கனெக்ட் பண்ணி கொடுங்கன்ற பண்ணி விடுங்க. உங்க ஊருக்கே வர்றாங்க மக்கள், அப்ப நம்பரை வாங்கிக்கணும். அப்ப நம்ம வாங்கி கனெக்ட் பண்ணி விடுறோம். என்னப்பா தம்பி, இவ்வளவு மார்க் எடுத்திருக்க, +2 இவ்வளவு மார்க் எடுத்திருக்க, இவ்வளவு மார்க் எடுத்திருக்க, இவ்வளவு டேலண்டடா இருக்கிற, நீ வா, நீ இங்க போ, இந்த இன்ஸ்டியூட் போகாத அந்த இன்ஸ்டியூட் போ. அப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து அவர்கள் நமக்கு தெரிஞ்ச அந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல அதை ஆம்பிளிஃபை பண்ணணும். அதான் விஷயம். இப்ப நீங்க சென்னையில இருக்கவருக்கு வந்து இருக்கு அந்த தெரிஞ்ச அந்த தகவல், அதை வந்து ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட அது இந்த டேட்டா ஷூட் ஃப்ளோ இதை ஒரு பெரிய முன்னெடுப்பா செய்யணும். இதைத்தான் வந்து எதிர்பார்க்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்கா பிளம்பிங் ஆயிடும். இப்ப இதுக்குன்னு ஒரு நீங்க வடநாடு எடுத்துக்கங்க, பிற மாநிலங்கள் எடுத்துங்க, இந்த பைப்லைன் நல்லா இருக்கு, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நான் வந்து இந்த கேரளா சார்ந்த எத்தனையோ சகோதரர்கள் எனக்கு தெரியும், இந்த மாதிரி பயிற்சி நிறுவனங்களை படிக்கக்கூடிய சகோதரர்லாம் they know what to do. அந்த மாதிரி இருக்கு. நல்ல சப்போர்ட் கிடைக்கும். எதிர் பள்ளிவாசல் சார்பாகவும் கிடைக்குது. இன்னும் அவங்களுக்கு அந்த நெருங்கின சர்க்கிள்லயும் வந்து அந்த தகவலும் கிடைக்குது, சப்போர்ட்டும் கிடைக்குது. நமக்கு வந்து அது நல்ல ஒரு பிரேக் இருக்குது. நமக்கு அது பல நேரங்களில் பார்க்க வருத்தமா இருக்கு. இவ்வளவு ஹைலி டேலண்டட் பர்சன்ஸ் வந்து நீங்க என்ன அப்படியே அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த டிராப் அவுட்ஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தா இந்த முறை நடந்த 1130 பேருக்கு ஏறத்தாழ 300க்கு மேல ஓபிசில கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே நமக்கு இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நமக்கு வேலை நீங்க சொன்ன மாதிரி நம்ம போட்டியிட வேண்டியதுதான். நம்ம வந்து அதுல நம்மளோட திறமையை நிரூபிக்க வேண்டியதான். அதுக்கான எல்லா தடையும் இல்லை. நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம முயற்சிக்கணும், அவ்வளவுதான். அப்படித்தானே எடுத்து இது இப்படிதான் ஒரு மெசேஜா இருக்கு. நமக்கு வந்து ஒரு படிக்கிறவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லைங்கிறது தானே இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்ல, அது வடநாட்டுல கூட சில சேலஞ்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்குமே படைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே தடை இல்லை. நீங்க பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நான் பொதுவா சொல்றேன், இஸ்லாம் சமூகம் சார்ந்து சொல்ல பொதுவாக சொல்றேன். யாரு வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம், காசு இல்லாதவங்க படிக்கலாம்.
ஒரு காசு இல்லாதவங்களாலையும் எவ்வளவு பெரிய டிகிரி படிக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு அந்த அரசாங்கம்னா கடந்த 50 ஆண்டுகளாக அந்த பெரிய கல்வி கட்டமைப்பை தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. யாரும் ஒரு ஏழை ஒரு குக்கிராமணியம் ஒரு மலைவாழ் கிராமத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட பல்வேறு மலைவாழ் கிராமம் கொலப்பள்ளின்னு ஒரு ஊர், அது மலைக்கு மேல இருக்க ஒரு அரசு பள்ளி, அங்கெல்லாம் கூட போயிருக்கிறேன். அங்க இருக்கிற பசங்கிட்ட பேசும்பொழுது கூட வந்து லைக் தே ஹேவ் எ ரோட் மேப். அப்ப இருக்குன்னாக்க இங்கே அந்த கட்டமைப்பு இருக்கு. அதாவது இந்தியாவின் பிற மாநிலங்கள் மக்கள் இருக்கவங்கள விட தமிழ்நாட்டை இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் பேரியரே கிடையாது. காசு இல்ல, எதுவுமே இல்லைன்னா கூட எய்தர் அரசாங்கம் உதவி செய்து இல்லைன்னாக்கா வந்து தன்னார்வர்கள் உதவி செய்யறாங்க. ஒன்லி திங் இஸ் பீப்புள் ஹேஸ் டு கனெக்ட், பீப்புள் ஹேவ் டு கம் அவுட். அவங்க அந்த தொடர்பு ஏற்படுத்திக்கணும், அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியே வரணும், படிச்சு முன்னேறணும், அரசு பணியில நாம இப்ப நம்முடைய பங்களிப்பை செலுத்தணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்சஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றபடி இங்க எல்லாமே அவைலபிளா இருக்கு. there is nothing. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய ஆர்வம் அல்லது வந்து மதரசா கல்வியில அவங்க காட்டுற ஆர்வத்தை வந்து சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து குறைவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எப்படி நான் நினைக்கிறது சரியா? இது ரெண்டு சைடு பாக்கலன்னா நான் ரெண்டு சைடு பாக்குறேன். இதே நீங்க வந்து அசரத்து அவங்ககிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னாக்க டியூஷனுக்கு உலக கல்விக்கு காட்டுற ஆர்வத்தை வந்து மார்க்கலுக்கு காட்ட மாட்டாங்க. மதரசாக்கு ஏன் பையன் வரலன்னு கேட்டா டியூஷன் போயிட்டான்றாங்க அப்படின்னு அவங்க சைடு சொல்றாங்க. நீங்க சொல்றது ஒரு பார்வை வந்து இல்லாம இல்ல. வந்து பொதுவாக ஒரு ஆசை கம்யூனிட்டியா பாத்தீங்கன்னாக்க ஒரு மார்க்கம் சார்ந்து மதரசா கல்விகளுக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு ஆஸ் அ கம்யூனிட்டியா முக்கியத்துவம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க இப்ப வந்து நீங்க ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் உங்களால ஆரம்பிச்சிட முடியாது. அது வந்து உங்களுடைய வாழ்நாள் கனவா இருக்கும், இல்ல அது அந்த கனவு நனவாவே போகாது. ஆனால் ஒரு சாதாரண சாமானிய மனிதர் நினைச்சாருன்னா இன்னைக்கு ஒரு மதரசா ஆரம்பிக்க முடியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப எங்க பகுதியில எல்லாம் வந்து நான் சென்னையில இருக்கேன், வடநாட்டுல இருந்து இங்க வந்து ஆலிம்களா இருந்தாங்க சில அசரத்துங்க, வடநாட்டுல இருந்து வந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு பாஷை கூட தெரியாது. அவங்க இன்னைக்கு வந்து சென்னையில ஒரு மதரசாவை வந்து உருவாக்க முடியுது. 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. அச்சீவ் பண்ணி அவங்களால ஒரு மதரசாவை உருவாக்க முடியும். ஈவன் தே டோன்ட் நோ தி லாங்குவேஜ். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஏனென்றால் மதரசான்னு சொன்னா கொட்டி கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்கூலோ ஒரு பயிற்சி நிறுவனமோ, இப்போ ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரைனிங், இத வந்து ஒருத்தர் எனக்கு தெரியும் திருச்சியில ஒரு சகோதரர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபர்தரா நடத்த முடியல. வந்து அவர் இந்த மாதிரி பப்ளிக்கும் போயும் இது ஒர்க் அவுட் ஆகல, இது பண்ணிட்டாரு. அவ்வளவு ஒரு திட்டமிட்டதோட துவக்கி போயிருச்சு அப்படின்னா பாத்துக்கங்களேன். அப்ப ஆஸ் அ கம்யூனிட்டியா வந்து இந்த சமூகம் எதுக்கு வந்து உதவி செய்து சப்போர்ட் செய்யுதுன்னா மார்க்க ரீதியான அந்த ஒரு அம்சங்களுக்கு தான் வந்து ஆஸ் அ கம்யூனிட்டியா வந்து இதா இருக்கு. உலக கல்விக்கு வந்து அவங்க சுத்தமா சப்போர்ட் பண்றதே இல்லை. அதான் சொல்றேன், இதை சார்ந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. அது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா உலக கல்விங்கிறது வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு டிராபேக். நம்ம பல இடங்கள்ல முயற்சி பண்ணும்பொழுது கூட சொல்லும் பொழுது எனக்கே நிறைய பேர் இதுல உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நீங்களே இது வந்து நீங்க ஒரு மார்க்க பயான் பண்ணா கூட உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும். கல்வின்னு போல ஒரு பர்சனலா கேட்கறேன், கோச்சிக்காதீங்க சித்திக் பாய் அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாங்க. நீங்க இதனால உங்களுக்கு என்ன நன்மை, ஒரு 10 பேர் படிக்க வைக்கிறது உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு. இது அடிப்படை. இஸ்லாம் வந்து உலக கல்வி மார்க்க கல்வி. அப்ப என்னன்னாக்க இந்த பிரச்சாரங்கள் வந்து பொதுவாவே நம்ம தமிழ் முஸ்லிம் சமூகம், தமிழ் முஸ்லிம்ல யார்ட்டையுமே அது இல்ல, போகல. அது அப்படியே வந்து உலக கல்வினாலே அது வந்து ஏதோ வேண்டா விருப்பா பாக்குறது. முன்னாடி ஹராம் அந்த ரேஞ்சில இருந்து இப்ப ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வேண்டாம் வெறுப்பு. இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா தேவை, வேற வழி இல்ல, தேவை அந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கு, வீடுல வந்து ஒரு டாய்லெட் இருக்கும் பாத்தீங்களா, டாய்லெட் அவசியம். பட் இருந்தாலும் டாய்லெட் அவசியங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள அதை வச்சிருக்காங்க. யாரும் நீங்க வீட்டுக்கு போய் சுத்தி காமிச்சீங்கன்னா இன்டிஸ்பென்சபிள் சொல்லலாம், இன்றியமையாது அப்படிங்கிற மாதிரி, வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மனப்பான்மை தான் இருக்குது. இது மாறணும். இஸ்லாம்ங்கிறது எல்லாமே தான் போதிக்குது. இஸ்லாம் வந்து என்ன சொல்ற, உலக கல்வியோட அல்லாஹ் வானங்களை பத்தி சிந்திச்சு பாருங்க, பூமியை பத்தி சிந்திச்சு பாருங்க. இது நம்ம அதை பயான் பண்ற மாதிரி போயிடும். இருந்தாலும் இது சார்ந்த இதுவும் நன்மை தரக்கூடியது, மறுமையில் நன்மை தரக்கூடியதான் விஷயம். இந்த உலக கல்வி சார்ந்து நீங்க படிப்பது, படிக்க வைப்பது, அதுக்காக உதவி செய்வது, அதுக்காக பணியாற்றுவது எல்லாம் உங்களுக்கு மறுமையிலும் நன்மை பயக்கும். மறுமையிலும் வந்து நீங்க இறந்த பிறகும் நன்மை தரக்கூடிய ஒரு சதக்குத்துல் ஜாரியாவானதுங்கிற அது ஒரு செய்தி சொல்லப்படல. அதனால வந்து நம்ம ஒரு கல்வி சார்ந்த ஒரு எந்த ஒரு முயற்சியுமே வந்து பெரிய அளவுக்கு நானும் இல்லை, யாராலையுமே பெருசா முன்னெடுக்க முடியல. எல்லாமே இந்த சொன்ன சின்ன சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ள அடைஞ்ச மாதிரி செய்யறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யறாங்க. அது குறிப்பிட்ட பகுதியில் அடைகிறது, குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அடைகிறது நம்மளுடைய முயற்சி. அது வந்து ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்டா நம்மளால அதை வந்து பெரிய ஒரு ஜனரஞ்சகமா கொண்டு போக முடியல. அது சேலஞ்சஸ் தான். அதனால சொல்றேன், அதாவது
தமிழ் முஸ்லிம் சமூகத்திட்ட இருந்து வடநாட்டிலிருந்து வந்த ஒருவரால் பாச தெரியாத ஒருவரால் 5 கோடி ரூபாய் வாங்கி ஒரு மதரசா நடத்தி முதல்வர்னு பட்டம் போட்டுக்கிட்டு உட்கார முடியும். ஆனா உங்களால வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு அரசு பணிக்கான தேர்வு மையத்தை உங்களால ஒருத்தர் முயற்சி செஞ்சா நடத்த முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா உங்களுடைய அந்த எண்ணங்களை நாங்களும் வந்து மனப்பூர்வம். ஏன் நாங்க இந்த விஷயத்த சொன்னோம், உலக கல்விக்கு ஏன் இல்லைன்னா எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், எங்க சேனல் சார்பா சென்னையில் நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை பத்தி ஒரு தலைப்பு கொடுக்கும்போது ஒரு மௌலவி வந்து பேசுனது என்ன அப்படி நேர்மாறா சொல்றாரு, இது உலக கல்விங்கிறது தேவையில்லை, மார்க்க கல்வி மட்டும்தான் தேவைன்னு சொல்லி நம்ம என்ன நோக்கத்துக்காண்டி போட்டோமோ அதையே வந்து கொலாப்ஸ் பண்றாரு. அதனாலதான் நான் அந்த அனுபவத்துல சொல்றேன், மார்க்க கல்வி கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுதுன்னு சொல்லி. ஆனாலும் நம்ம இதை கடந்து வருவதற்கு 70 ஆண்டுகள் பிடிச்சிருக்கு. இனி இந்த இன்னொரு 70 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருக்காம சமூகம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி போகணும். அது வந்து இந்த சோசியல் மீடியா காலத்துல அது வந்து சாத்தியம்தான். அதை வந்து நீங்களும் நானும் மட்டும் முயற்சிக்காம நம்மளை போல ஒத்த கருத்து உள்ளவங்களை எல்லாருமே நாம அதை ஒன்றிணைச்சு இது ஒரு நிச்சயமாக ஒரு இயக்கமாக நீங்களாம் முன்னெடுக்கணும். அதுக்கு நாங்கெல்லாம் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று அது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துக்கிட்டு இந்த உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க, மிக்க நன்றி. இது போன்ற தகவல் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இப்ப இந்த டெல்லி ஜாமியா மில்லா இஸ்லாமியா அவங்களுடைய அந்த பயிற்சி மையம் அதிகப்படியான மாணவர்களை வந்து IAS IPS தேர்வுல சேர்க்கறதுக்கு அவங்க எவ்ரி இயரே நல்லா கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து இப்பவும் சேரலாம். இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்கேன். அதை ஒரு தகவலா சொல்லிடுறேன். வந்து 19 ஜூன் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. அதோடைய ஃபார்ம் ஹார்ட் காப்பி கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். வேணா அந்த யூடியூப் வீடியோ கீழே கூட அந்த லிங்க் கொடுங்க ப்ளீஸ், நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். அப்ப அதுல வந்து என்னன்னா பட்டதாரி மாணவர்கள் தமிழ்நாட்டு அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா தான், ஆல் ஓவர் இந்தியா இது பண்றாங்க. அதாவது செலக்ட் பண்ணவங்களை வந்து டெல்லியில போய் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து முழு பயிற்சி அளிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் மாசத்துக்கு 1000 ரூபாய். சரின்னு சொன்னா அந்த மக்கள் இது போயிடுவாங்க. வெறும் மாசத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த அடிப்படையில வந்து 19ஆம் தேதி லாஸ்ட் டேட். அப்ப என்னன்னா இப்ப அப்ளை பண்ணலாம், பட்டதாரி மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். குறைஞ்சது 21 வயசு இருக்கணும். 21 வயசு உள்ள என்ன பட்டம் நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாலும் சரிதான், எனி டிகிரி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக வந்து அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 32 வயசு யூபிஎஸ்சிக்கு. பட் வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கொடுக்கறதுனால 35 வயசு. ஸோ குறைஞ்சது 21 வயசு நீங்க பூர்த்தியா இருக்கணும், கையில பட்டம் இருக்கணும். அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த ஃபார்ம் வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது என்ன பண்ணா நம்ம ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவங்க இமெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பிச்சிடணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 29ஆம் தேதி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இது ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். அந்த எக்ஸாம் 950 ரூபாய். ஆக்சுவலா 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் கம்மி. நீங்க அதை வந்து பே பண்ணிட்டு அதெல்லாம் ப்ரொசீஜர் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த எக்ஸாம் எழுதணும். ஜூன் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அவங்க அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து 30ஆம் தேதியில இருந்து வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து இப்போ எழுதலாம். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரர்கள் பட்டதாரி மாணவர்கள் 21 வயசு அவங்க பூர்த்தியா இருக்கு அப்படின்னாக்க அவங்க வந்து அதான் சொல்ற அதிகபட்ச வயது வந்து அரசாங்கத்தை பொறுத்து 35. ஆனா இவங்க பயிற்சி அப்படின்னு எடுக்கிறதுனால நீங்க ஒரு 31 32 இருந்தா சரியா இருக்கும். 30 வயசு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 21 வயசுல இருந்து 30 வயசுக்கு இருக்கக்கூடியவ பட்டதாரிகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வந்து நீங்க நம்ம கொடுக்குற அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 950 ரூபாய் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸோட வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இமெயில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேர்வு 29ஆம் தேதி எழுதலாம். 29ஆவது தேர்வு நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 30ல இருந்து டெல்லியில் தங்க வைத்து முழுமையான பயிற்சியை வந்து அவங்க வழங்க இருக்கிறாங்க. இந்த பயிற்சி மையத்துல படிக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து அந்த தேர்வுகள் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. தமிழக முஸ்லிம்கள் அது பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம விழிப்புணர்வு ஸ்டார்ட் பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை நான் பரப்புனேன். இது ஒரு நேரலை பேட்டிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த செய்தியை சொல்றேன். இதுக்கான தகவல் நான் உங்க கையில கொடுத்துறேன். அதையும் நீங்க வந்து இன்ஷால்லா இந்த வீடியோட இணைச்சிருங்க. விருப்பப்பட்ட மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த தேர்வுகளை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பா உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற எல்லாம் உள்ள இறைவன் துணை செய்யட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.